நான் பண்ண வீட் பரோட்டாவுக்கு சைட் டிஷ்ஷா மதுரை ஃபேமஸ் ரோட்டுக்கடை சால்னா தான் செய்யலாம்னு நினைச்சேன். இதுக்கு 1/4 மூடி தேங்காவோட 1 டீஸ்பூன் சோம்பு, 1 பச்சை மிளகாய், 5-6 சின்ன வெங்காயம், 1 டீஸ்பூன் கசகசா, முந்திரி பருப்போட கொஞ்சமா நிலக்கடலையும் சேர்த்து குருமா பதத்துக்கு அரைச்சிக்கலாம். அடுத்து பட்டை கிராம்பு ஏலக்காவோட நட்சத்திர சோம்பு, பிரியாணி இலை, கல்பாசி எல்லாம் சேர்த்து தாளிச்சு விட்டதுக்கு அப்புறமா பொடியா கட் பண்ண 2 பெரிய வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கின வெங்காயத்தோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கிட்டு அடுத்ததா 2 தக்காளியும் சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி ஓரளவுக்கு வதங்கினதும் மல்லி புதினாவை சேர்த்து 1 நிமிஷம் வதக்கிட்டு இதோடயே மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், சிக்கன் மசாலா எல்லாம் சேர்த்து வதக்கிக்கலாம். கடைசியா அரைச்ச பேஸ்டோட தேவையான அளவு தண்ணி, உப்பு ரெண்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு மீடியம் ஃப்ளேம்ல குக்கர்ல 3 விசில் வச்செடுத்தா அருமையான மதுரை பரோட்டா சால்னா ரெடி. இந்த சால்னா பரோட்டாவுக்கு மட்டும் இல்ல, சப்பாத்திக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க.